9,000 கோடி ப்ராஜெக்ட் செலவுல கர்நாடக அரசாங்கம் மேகதாது டேம் கட்டுறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இல்ல நீ அங்கெல்லாம் டேம் கட்டக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. இப்போ மேகதாது வழியா நம்ம தமிழ்நாட்டுக்கு 197 டிஎம்சி ஃபீட் அளவுக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளைக்கு அங்க டேம் கட்டினாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 197 டிஎம்சி ஃபீட்ல இருந்து 15 டிஎம்சி ஃபீட் குறைஞ்சு 177 டிஎம்சி ஃபீட் அளவு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரும். சரி, 15 டிஎம்சி ஃபீட் தானடா குறைஞ்சு வருது கேட்டீங்க அப்படின்னா ஒரு டிஎம்சி ஃபீட் அப்படிங்கிறது 2830 கோடி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். அப்படின்னா 15 டிஎம்சி ஃபீட் அப்படிங்கிறது 424.75 பில்லியன்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது. இதனால நம்ம தமிழ்நாட்டில் டெல்டா விவசாயம் பாதிக்கப்படும். மேட்டூர் டேமுக்கு போக வேண்டிய தண்ணி டிலே ஆகும். நம்ம தமிழ்நாட்டில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். இதனால கர்நாடகாவுக்கு என்னடா லாபம் கேட்டீங்க அப்படின்னா பெங்களூருக்கு 18 டிஎம்சி ஃபீட் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 23 டிஎம்சி ஃபீட் அளவுக்கு தண்ணீர் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 400 மெகாவாட்ஸ் அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம மழைக்காலங்களில் அவங்களால தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ தண்ணி அதிகமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணி அதிகமாக வேஸ்ட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.